வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு மனக்கட்டுப்பாடு. மனசை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நான் நம்புறேன். நம்ம மனசுன்றது ஒரு ஆழ்கடல் மாறிங்க. அந்த ஆழ்கடல்ல ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான அலைகள் வந்து போகும். அது போல தான் நம்ம மனசும். நம்ம மனசுலயும் கெட்ட நினைவுகளும் வரும், நல்ல நினைவுகளும் இருக்கும். ஸோ இப்போ நாம நல்ல நினைவுகளால மூழ்கி இருக்கோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வாழும்போது நம்மளுக்கு சொர்க்கமா இருக்கும். அதுக்கு மாறாக நம்மளோட நினைவு வந்து கெட்ட நினைவா இருக்கு. நம்ம பாஸ்ட்ல ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த இன்சிடென்ட் இன்னமும் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு உங்க லைஃப்ல. ஸோ அதை உங்களால கட்டுப்படுத்த முடியல. உங்களால பாஸ்ட்ல இருந்து மீண்டு வர முடியல. நீங்க எவ்வளவுதான் மனசை கட்டுப்படுத்தணும்னு நினைச்சாலுமே உங்களால மீண்டு வரல அப்படின்றது தான் அந்த கெட்ட நினைவு. அதை தான் இன்னைக்கு நாம கட்டுப்படுத்துறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் உதாரணம் சொல்றேன். உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா கடல்ல வந்து ஒரு கப்பல் போயிட்டு இருக்கு. அந்த கப்பலை வந்து ஒரு மாலுமி வந்து ஓட்டுறாரு, இயக்குறாரு. அந்த மாலுமி கரெக்டான திசையில, கரெக்டான மைண்டோட கரெக்டான திசையில அந்த கப்பலை இயக்கினா மட்டும்தான் அது கரைக்கு போய் சேரும். இல்லைன்னா அது கண்டிப்பா போகாது. அது திசை மாறி தான் போகும், விபத்துக்குள்ளாகும். அந்த மாலுமி மாதிரிதாங்க நம்ம மனசும். அந்த மனசு வந்து நீங்க மாலுமி தான் அந்த மனசுன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சுக்கோங்க. அது போலதான் நம்ம மனசு வந்து கரெக்டா இல்ல, ஏதோ கெட்ட நினைவுல மூழ்கி இருக்கு. இப்போ கரண்டா என்ன நடக்குது நமக்கு தெரியல, அந்த பழைய நினைவே நமக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா வந்து நாமளும் அந்த மனசு வந்து எங்க போகுதுன்னே தெரியாது. ஏகப்பட்ட நினைவுகள் வந்து நமக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அந்த மைண்டுன்றது வந்து நமக்கு கண்ட்ரோல் ஆகாது, திசை தெரியாம தான் போயிட்டே இருக்கும். அதே போல அது அந்த மனசு வந்து விபத்துக்குள்ளாகும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதற்கான 4 வழிகள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முதல் வழி பார்க்கலாம். முதல் வழி, நமது சிந்தனையை நாம் கவனிக்க வேண்டும். நமது சிந்தனை எப்படி இருக்குன்றது பார்த்தாலே பாதி பிரச்சனை தீர்ந்துரும். நம்ம செயல் அதுக்கு நம்ம பார்க்கணும். நம்ம செயல் வந்து சிந்தனையால தான் தீர்மானிக்கப்படுது. அதனால நம்ம செயல் எப்படி இருக்குன்றது நம்ம பார்த்தோம்னா நம்ம சிந்தனை இதுதான்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால சிந்தனையை கவனிக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நீங்க சிந்தனையை கவனிக்காத விட்டா என்ன ஆகும்னா உங்க மனசு தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணும். நீங்க வந்து உங்க மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எப்பயுமே நம்ம மனசை நம்ம கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கணும். இல்லைன்னா நம்ம மனசு தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதனால சிந்தனையை வந்து நீங்க தினமும் நீங்க கவனிக்கணும். அது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கீங்க. இல்லைன்னா உங்க வாழ்க்கை வந்து உங்க மனம் போற போக்குல தான் போகும். அது ஃபைனலா வந்து விபத்துக்குள்ளாதான் முடியும். இரண்டாவது வழி, ஆழ்மனதை மாற்றுதல். முதல்ல ஆழ்மனதுனா என்னன்னு நான் சொல்றேன். நம்மளுக்குள்ள 2 மனசு இருக்கு. ஒன்னு வந்து கான்சியஸ் மைண்ட், இன்னொன்று வந்து சப்கான்சியஸ் மைண்ட். கான்சியஸ் மைண்ட் அப்படின்னா இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இல்லையா, அதுதான் கான்சியஸ் மைண்ட். நம்ம பேசுறோம், சாப்பிடுறோம், நடக்கிறோம், இது எல்லாமே கான்சியஸ்ல நடக்குது. இதெல்லாம் தான் நம்ம கான்சியஸ்குள்ள வரும். இது சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு பார்த்தா ஆழ் மனசு. அது வந்து நம்ம ஆழ் மனசுல இருக்கிற ஒரு பவர். அதுதான் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்றது எப்பயுமே விழித்த நிலையில தான் இருக்கும். ஸோ அதை வந்து நாம மாத்திட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. நம்ம லைஃப்ல நம்ம ஆழ் மனசு என்ன சொல்லுதோ அப்படிதான் நம்ம லைஃப் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம ஆழ் மனசை நாம அழகா பராமரிக்கிறோம், நல்ல வார்த்தைகளை சொல்லி நம்ம மாத்திட்டோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பா நம்மளால மனக்கட்டுப்பாடு நம்மளால பண்ண முடியும். நம்ம 100% இது உண்மைங்க. ஸோ நம்ம ஆழ் மனசுன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை மாதிரி, அதுக்கு நல்லது கெட்டது தெரியாது. ஸோ அதனால நாம தான் அதுக்கு சொல்லி கொடுக்கணும். ஒரு சின்ன குழந்தைக்கு நாம சொல்லி கொடுக்குறோம், இப்படிதான் இருக்கணும், நீ இப்படிதான் வளரணும் அப்படின்னு. நம்ம சின்ன வயசுல என்ன சொல்லி கொடுக்குறோமோ, என்ன விதைக்கிறோமோ, நாளைக்கு அவங்க பெரியவங்களா வளர்ந்து வருவாங்க. பெரியவங்களா வளர்ந்தாலும் அவங்க அதை தான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்னேக் வந்து பாக்குறோம், ஒரு பாம்பு. ஒரு பாம்பை பார்த்தோன்னே நமக்கு பயம் வருது. ஏன் அந்த பாம்பை பார்த்தோன்னே நமக்கு பயம் வருது? ஸோ அதுக்கு நமக்கு தெரியும் அந்த பாம்புனாலே விஷம் வாய்ந்தது, ரொம்ப விஷம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பாம்புனாலே ஆபத்து, உயிருக்கு ஆபத்து இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசுலயே அதை பார்த்து நம்ம ரொம்ப பயந்துட்டோம். ஸோ அதனால நம்மளுக்கு இப்போவும் அந்த பாம்பை பார்த்தாலும் அந்த பயம் இருக்கும். எதனால அந்த பயம் வருது? நாம வந்து ஆழ் மனசுல பதிச்சு வச்சிருக்கோம். ஸோ பாம்புனாலே இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட் நமக்குள்ள அந்த ஆழ் மனசுல நம்ம பதிச்சதுனால நம்ம வந்து அதை வந்து வெளிக்கொணர்றோம். இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கிறோம். கனவுல கூட நம்ம அந்த பாம்பை பார்த்தா பயப்படதான் செய்வோம். ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் அந்த ஆழ் மனசு. ஸோ அந்த ஆழ் மனசுல இப்போ போய் நம்ம அதை சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ நம்ம போய் அதை சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பா நம்ம மைண்ட் வந்து கண்ட்ரோல் ஆகும். இதுதான் நான் சொல்வேன். ஸோ அந்த ஆழ் மனசை எப்படி நம்ம வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து நல்ல உறுதிமொழிகளை உங்க ஆழ் மனசு கிட்ட நீங்க பேசணும். ஏன்னா உங்க ஆழ் மனசு வந்து ஒரு குழந்தை மாதிரி. நீங்க பாருங்க, நீங்க ஒரு குழந்தை மாதிரி அதை பார்த்து நீங்க என்ன சொல்றீங்களோ அது கேட்கும். ஸோ கண்டிப்பா ஒரு குழந்தை மாதிரி நீங்க அதை பார்த்துட்டீங்கன்னா
நீங்கள் சொல்கிறது எல்லாமே அது கேட்க வரும். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு உறுதிமொழிகள், சில உறுதிமொழிகள் நான் சொல்கிறேன். அந்த உறுதிமொழிகளை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நான் என் மனதை கட்டுப்படுத்துகின்றேன். என் மனம் நான் சொல்வதை கேட்கும். எனது நினைவுகளை நானே தேர்ந்தெடுக்கின்றேன். என் மனதை நான் மட்டுமே ஆள்கின்றேன். என் மனதை யாராலும் ஆள முடியாது. இது போன்ற உறுதிமொழிகளை நீங்கள் தினமும் சொல்லி வருவதால் உங்கள் ஆழ்மனதை நீங்கள் உங்கள் தன்வசமாக்க முடியும். நீங்கள் தன்வசம் ஆக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் மனசையும் உங்களால் கட்டுப்படுத்த முடியும். ஸோ என்னோட மனசு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்களாக உருவாக்கணும். உங்கள் ஆழ் மனசில் நீங்கள் சொல்ல சொல்ல அது பதிஞ்சதுன்னா நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். உங்கள் மனசை உங்கள் ஆழ் மனசே கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இது கண்டிப்பாக 100% ஒர்க் அவுட் ஆகும். இதுதான் நம்பர் 2. நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா தியானம் மூலமாக நம்ம மூச்சை வந்து நம்ம கவனிக்கணும். நம்ம மூச்சை நம்ம கவனிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மனசு முற்றிலுமாக அமைதியாக மாறும். தியானம் மூலமாக எப்படி நம்ம மூச்சை நம்ம கவனிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மூச்சை வந்து இழுத்து விடணும். அதாவது 4 நொடிக்கு அப்படியே நீங்கள் மூக்கு வழியாக உங்கள் சுவாசத்தை இழுக்கணும். நான் இழுத்து காட்டுறேன் பாருங்க. இது போல நீங்க இழுக்கும் போது வந்து 4 நொடி இருக்கணும். அதுல நீங்க தங்க வைக்கிறது, அந்த மூச்சை வந்து நீங்க அப்படியே தங்க வைக்கிறது 2 நொடிகள் போதும். அதை வந்து நீங்க வெளியில விடுறங்க பாத்தீங்களா, அது வந்து 6 நொடி கிட்ட நீங்க அந்த மூச்சை வந்து 6 நொடி கிட்ட நீங்க அப்படியே மெதுவா விடும்போது நீங்க அந்த சிந்தனை மொத்தம் ஒரே நேர்கோட்டில் எடுத்துட்டு வாங்க. அந்த சிந்தனைய அந்த நீங்க மூச்சை கவனிக்கிறீங்க பாத்தீங்களா, அதுலயே தான் இருக்கணும் உங்க சிந்தனை. அமைதி அமைதி அமைதின்னு அப்படியே சொல்லிட்டே இருங்க. நிச்சயமா அமைதியாகும் உங்க மனசு. ஸோ இது போல நீங்க அந்த 6 நொடிகள் நீங்க பொறுமையா எடுத்துட்டு வரும்போது இந்த மாதிரி நீங்க 3 டைம்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க மனசு வந்து அமைதியா மாறும். நீங்க காலையில 4 o'clock பண்ணணும். இது காலையில 4 o'clock. அதே மாதிரி நைட் வந்து நீங்க 9 மணிக்கு தூங்குறீங்களா, 10 மணிக்கு தூங்கினாலும் அதே போல நீங்க வந்து பண்ணிட்டு வாங்க. தனியா ஒரு இடத்துல, அமைதியான இடத்துல உட்காந்துட்டு இது போல நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இது ஒன்று. லாஸ்ட் பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இயற்கையோட செலவிடணும். இயற்கை வந்து நமக்கு வந்து ஒரு மருந்து மாதிரி. ஸோ அந்த மருந்தை வந்து நாம பயன்படுத்திக்கணும். இயற்கை வந்து நமக்கு பெரிய ஆசான்ங்க, நிறைய சொல்லித்தரும். ஸோ இயற்கை பற்றி சொல்லணும்னா நிறைய பேசிட்டே இருக்கலாம். இயற்கை மாதிரி ஒரு மருந்து வந்து நம்மளுக்கு நிச்சயமா எந்த ஒரு மருந்தாலுமே நம்மளுக்கு தீர்வு கிடைக்காது. இயற்கை அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் மருந்து, அப்படித்தான் நான் சொல்வேன். நீங்க வந்து அந்த காற்று, மழை, இந்த பச்சை பசேல்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துக்கு போயிடுங்க. அந்த பச்சை பசேல்னு இருக்கிற அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அந்த காற்றை நீங்க சுவாசிக்கும் போது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மன அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். மன அழுத்தம் குறைஞ்சிரும், உங்களுக்கு மன அமைதி உருவாகும். ஸோ அதுல ரொம்பவே நல்லது இருக்கு. எல்லாமே என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாமே தீந்துரும், மனசு கம்ப்ளீட்டா அமைதியாயிடும். ஸோ கண்டிப்பா இது வந்து எல்லாருமே பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க பண்ணி பாருங்க, 100% இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகே நண்பர்களே, இது உங்களுக்கு கண்டிப்பா உபயோகமா இருக்கும்னு நான் நம்புறேன். அடுத்த பதிவில் காணலாம். நன்றி, வணக்கம்.